ஓம் சாய்ராம். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு அற்புதமான கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குது, இந்த கோயிலோட சிறப்பு என்ன, இந்த கோயில் உருவாக காரணம் என்ன, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சாய்ராம், இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஷிரடியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சனி ஷிக்னாப்பூர் அப்படின்ற இடத்துல தான் இருக்கோம். இங்கே என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சனீஸ்வர பகவான் சுயமுகா உருவான சனீஸ்வர பகவான். இவர் வந்ததுக்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாறே இருக்கு. அதாவது ஒரு 300-400 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஊர்ல ஒரு பெருத்த மலை, அந்த பெருத்த மலை காரணமாக இங்க உள்ள பனாஸ் நாலா அப்படின்ற ஒரு ஆற்றுல வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. அந்த வெள்ளப்பெருக்குல ஒரு கல் மிதந்து வந்துகிட்டே இருந்திருக்கு. அதை பார்த்த ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன் இந்த கல் எப்படி மிதந்து வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லுல ஓங்கி குத்திருக்காங்க. குத்துன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கல்லுல இருந்து ரத்தம் வலிய ஆரம்பிச்சிருக்கு. அதை பார்த்த உடனே அவங்க பயந்து போய் அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்காங்க. அவங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க. ஒரு ஆற்றில் ஒரு கல் மிதந்து வந்ததை பார்த்து அதிசயமான மக்கள் அந்த கல்லை எடுத்துகிட்டு வச்சுருக்காங்க. அப்போது அந்த ஊர் கிராம தலைவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, தான் சனீஸ்வர பகவான் அப்படின்னும், நான் இங்கே தான் இருக்க போகிறேன், என்னை இங்கே வச்சு வழிபடணும் அப்படின்னும், இதே சமயம் எனக்கு கூரை எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லி கனவுல சனீஸ்வர பகவான் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து சனீஸ்வர பகவானை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி வழிபட்டுட்டே வந்துட்டு இருந்திருக்காங்க. சனீஸ்வர பகவானை இங்கே பிரதிஷ்டை பண்ணி வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் அவங்க கட்டியிருந்த வீடுகளில் உள்ள கதவுகள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். சனீஸ்வர பகவானே இங்கே குடி வந்துட்டாங்க, நம்மளை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே நமக்கு எதுக்கு கதவு அப்படின்னு சொல்லி ஊரில் உள்ள அவங்க வீட்டில் உள்ள கதவுகள் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசாக கட்டுற வீடுகள் கூட கதவுகள் இல்லாமல் தான் வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கதவுகளே இல்லாத இந்த ஒரு கிராமத்தில் இது வரைக்கும் ஒரு திருட்டு கூட நடந்ததே இல்லையா. அதுதான் இங்கே சனீஸ்வர பகவானோட மிகப்பெரிய ஒரு அற்புதம். இங்கே சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடியில் கருங்கல்லாம் காட்சி கொடுக்குறாங்க. இந்த சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெயில் தான் அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு 500 ரூபாய் பணம் கட்டி சனீஸ்வர பகவான் பக்கத்திலே போய் நின்று நம்ம கையாலே அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். ஆனால் நம்மளால் 500 ரூபா கட்ட முடியாது. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இடத்துல இந்த நல்லெண்ணெயை ஊற்றணும் அப்படின்னா இங்கேருந்து மோட்ரு போட்டு டைரெக்டாக சனீஸ்வர பகவானுக்கே அந்த நல்லெண்ணெயை செலுத்திடுவாங்க. இங்கே சனீஸ்வர பகவான் பக்கத்திலே ஆஞ்சநேயர் இருப்பாங்க. இந்த கோயிலில் சிவபெருமானுக்கு நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு சிறப்பும் இருக்குது. அதோடு சேர்த்து இங்கே இப்போ சனி ஷிக்னாப்பூர் கோயிலில் நவகிரகங்களுக்கும் சன்னதி அமைச்சிருக்காங்க. ஷிரடிக்கு நம்ம சாய்பாபாவை தரிசிக்க வர பக்தர்கள் சனி ஷிக்னாப்பூர் இந்த சனீஸ்வர பகவானை தரிசனம் பண்ணுறாங்க. நீங்களும் ஷிரடிக்கு வந்தீங்கன்னா ஷிரடியிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த சனி ஷிக்னாப்பூர் சுயம்புவா தோன்றிய இந்த சனீஸ்வர பகவானை வழிபடுங்க. சாய்ராம். எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.